அவன் யாருக்கும் வரவும் மாட்டேன் கிட்ட. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போனோம். கீழே என்னமோ ஊற்றி வச்சுருக்காங்க. இதை மிதிச்சு தான் போகணுமா, ஏன்னா இது இன்ஃபெக்ஷன் ஆகிடாமல் இருக்கிறதுக்கா. அந்த டோர்லேருந்து வந்தாச்சு. இனி இன்னொரு டோர் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் உள்ளே போகலாம். பாருங்க எவ்வளோ கிளி இருக்குன்னு. இதெல்லாம் என்ன கிளி, நான் உள்ள போய் நிறையாவே காட்டுறேன். அப்புறம் இந்த செக்ஷன்ல ஃபுல்லா காக்டெயில். பார்த்தீங்கன்னா இந்த காக்டெயில் வந்து மரத்துல நிக்கிற எஃபெக்ட் வரணும்ட்டு உண்மையில காஞ்ச மரம் தான் அது. அங்க பாருங்க ரெண்டு சண்டை போடுறது மேல டாப்ல அங்க மேல. பாருங்க இந்த மரத்துல எவ்வளோ கிளி உட்காந்துருக்குன்னு. இருக்கிற எல்லா கிளியும் இங்கதான் வரும் போல. வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போய் காமிக்கிறேன். எல்லா செக்ஷன்லயும் இந்த மாதிரி நடந்து போறதுக்குன்னே வழி போட்டு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா அந்த கிளிங்க எல்லாம் வந்துட்டு காட்டுக்குள்ள இருக்க ஃபீல் வரணும்ட்டு ஃபுல்லா அந்த செடி மரம் அந்த எஃபெக்ட்ல பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த அக்கா கிட்ட அந்த சன்ஃப்ளவர் சீட் அந்த ஃபுட்டு தான் இதுங்கெல்லாம் சாப்பிடுவோம், அது வாங்கணும். பாருங்க நான் ஃபுட்டு வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் ஆளா இவன் தான் வந்தான். ஃபுட்டு வாங்கினதை பார்த்த உடனே வந்து உட்காந்துட்டான் கையில. பாருங்க இங்க இருக்க கிளிகள எதுவுமே வந்து யாரையும் கடிக்கல, எதுவுமே பண்ணல. அழகா வந்து உட்காந்துட்டு அதோட சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுது. மேல பாத்தீங்களா வரிசையா அதுங்களுக்கு முட்டை விடுறதுக்கு பாக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ஒரு அழகான ஒரு பிரிட்ஜ் மாதிரிலாம் இருக்கு. இந்த பிரிட்ஜில் தான் நிறைய கிளிங்களாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் மேலே ஏறினோடனே எல்லா கிளியும் என் மேலே தான் வந்து என் தலையில தான் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. கல்லெல்லாம் கடிக்குது. பார்த்தீங்களா எல்லா கிளியும் என் மேலே தான் இருக்கு. என் பின்னாடி கூட இருக்கு ஒரு கிளி. எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா கிளியும் என் மேல வந்தோடனே எல்லாத்தையும் கல்லெல்லாம் எடுத்துட்டான். அப்படி 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 போ. என்ன ஏண்டா சர்க்கஸ்கார மாதிரி அப்படியோ போயிட்டே இருக்கிய. அப்படியே இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போக போகிறோம். இந்த கேட் வழியாக தான் போகணும். போகும்போதே எல்லா கிளியும் துரத்தி விட்டுட்டாங்க. இங்கே போன உடனே என்ட்ரிக்கு ஒரு அலெக்சாண்டர் கிளி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை கலர் வெரைட்டி, இது என்னன்னா மலைக்கிளி. அது இதான் வந்துட்டு மலைக்கிளி. இங்கேயும் 1-2 சன்கனூர்லாம் இருக்கு. அங்க எல்லா கிளியும் மரத்து மேல இருந்துச்சு, இங்க எல்லா கிளியும் தரையில இருக்கு. இந்த கிளி வந்துட்டு ஆனா சாப்பிட்டுச்சு, ஆனா கையில வரல. மேலேயும் நிறைய அலெக்சாண்டர் கிளிலாம் இருக்கு, ப்ளூ வித் கோல்டு கலர்ல. அங்க பாத்தீங்களா ஒரு வெள்ளை கிளி இருக்கு. அது வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்துச்சு ரெக்கையை விரிச்சு. பாத்தீங்களா
வந்துட்டு ரெட் கலர்ல இது ஒரு வெரைட்டி. இந்த செக்ஷனுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்டா என் கையில ஏறினது இந்த கிளி தான். இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போறோம். இந்த செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு ஒரு சீட் கொடுத்தாங்கல்ல, அந்த சீடெல்லாம் வந்துட்டு வெளியிலே போட்டுட்டு வந்துடணும். அவங்க ஒரு பேஸ்கெட் வச்சிருப்பாங்க, அதுல போட்டுட்டு வந்துடணும். இங்க இருக்க கிளி எல்லாமே வெறும் பழங்கள் தான் சாப்பிடும். அந்த பழங்கள் அவங்களே வச்சிருப்பாங்க. சரிங்களா? இங்க பாத்துக்கோங்க. இங்க போன உடனே என்ன பெரிய சொண்டுல ஒரு கிளி இருக்கு. இது கிளியானே எனக்கு தெரியல. அதோட சொண்டு மட்டும் அவ்வளோ பெருசா இருந்துச்சு. பாத்தீங்களா? நான் வந்துட்டு அங்க நின்னுட்டு கேட்டேன், இந்த கிளி கையில வராதா அப்படின்னு கேட்டப்ப பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க, அந்த கிளி உன் கையில வராது, உன் கை அந்த கிளி கிட்ட போயிடும், அதோட வாய் பத்தி எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிளியோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கிளிக்கு மாதுளை பழம் தான் ரொம்ப பிடிக்கும் போல, அதே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. தட்டோட தூக்கினா அப்படியே வந்துருச்சு. இந்த கிளிலாம் ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டில இருந்துச்சு. என்ன வெரைட்டின்னு எனக்கே தெரியல. இந்த கிளி யாருக்கும் பயப்படவும் இல்லை, எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. யாருக்கும் எதுவுமே பயப்படவும் இல்லை, எதுவுமே பயப்படல, யாருக்கும் எதுவும் பண்ணல. இந்த கடிக்கிறதோ இந்த பிடிச்சி வறண்டி விடுறது அதெல்லாம் இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு எல்லாருக்கூடயுமே. பாத்தீங்களா? இந்த கிளி வந்துட்டு விளையாட்டு காட்டிட்டு இருந்துச்சு எல்லாருக்கும். அப்படியே தலைகீழா திரும்பி படுத்துட்டு இருந்துச்சு. இன்னொரு கிளி பக்கத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, எந்த கிளியுமே என்னையுமே அந்த கிளி கடிக்கல. ஆனா அந்த பெரிய சொண்டை வச்ச கிளி தான் என் விரல கடிச்சு போட்டுச்சு. இங்க பாருங்க, ரெண்டும் விளையாடிட்டு இருக்குது. அந்த கிளி மல்லாக்கப்படுத்திட்டு இருக்கு, இந்த கிளி வந்துட்டு கத்திட்டு இருக்குது, கீன்னு அப்படின்னு கத்திட்டு இருந்துச்சு. ஒரு சில கிளிங்கன்னா என்னன்னா, மேல அந்த ரேக் இருக்குல்ல, அதுக்கு மேல ஏறி சண்டை போட்டு ஒன்னோட ஒண்ணு தள்ளி விட்டுட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க, மேல ஏறி சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமா ஒத்த கால தொங்கி சண்டை போட்டுட்டு இருக்குது. நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட 2 சைடில் இருக்க வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா போன பார்ட் கிளிக் ஆகும். நடுவில் தெரிய 2 ஐக்கானை கிளிக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த பாட்டில் சந்திப்போம். பாய்.